ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி பேச போகிறேன்னா, பெற்றோர்கள் குழந்தைகளை வளர்க்குறதுல ஒரு சில விஷயங்கள் கையாளும் முறை ஒரு சில பெற்றோர்களை பற்றி தான் நான் சொல்கிறேன். ஒரு சில விஷயங்கள் கையாளும் விதம் சரியான விதமாக இல்லை. எதை பற்றி சொல்ல வரேன்னா, இப்போ நிறைய பேரண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, தலைமுறையாக நல்ல வசதியான குடும்பத்துலேருந்து வந்திருப்பாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, குழந்தை பிறந்து வளர்ந்து வர்றப்பே என்ன சொல்லிடுறாங்கன்னா, பாட்டன் முப்பாட்டன்லாம் சம்பாரித்து வச்ச சொத்து இருக்குது, என் பிள்ளை படித்து சம்பாரித்து எனக்கு சொத்து சேர்க்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. அதனால் என்னுடைய பரம்பரை சொத்தே என் பிள்ளைக்கு 7 தலைமுறைக்கும் கால் மேலே கால் போட்டு உட்காந்து சாப்பிடும் அப்படின்னு நிறைய பேரண்ட் என்ன பண்ணுறாங்க, சின்ன குழந்தையிலிருந்தே ஒரு சில குழந்தைங்களுக்கு சொல்லியே வளர்க்குறாங்க. அது என்ன ஆகுதுன்னா, அந்த மாதிரி குழந்தைங்க மைண்டில் என்ன ஆகுதுன்னா, நல்லா மைண்டில் போய் உட்காந்துக்குது. ஸோ அது என்ன பண்ணுது, வளர்ந்து வர்றப்பே அதோட மைண்ட் செட் எப்படி ஆகுதுன்னா, சரி நமக்கு தான் சம்பாதிக்கணுன்ற நமக்கு தேவை கிடையாது, நமக்கு சொத்து இருக்குது, அப்பா தான் சொல்கிறாங்களே, அம்மா தான் சொல்கிறாங்களே, நம்ம தாத்தா சொல்லியிருக்காங்க, நம்ம பாட்டி சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு அந்த குழந்தை என்ன பண்ணுன்னா, அது அது படிக்கிறதுலேயும் டவுன் ஆகும். அது எந்த முயற்சியுமே பண்ணாது. ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கும் குழந்தைங்க. அப்போ அந்த இடத்துல பிள்ளைங்களுடைய அறிவுத்திறனை தடை பண்ணுறது யாருன்னா, பெற்றோர்களாகிய நாம தான். தயவு செஞ்சு அந்த மாதிரி பண வசதி படைத்த குடும்பங்களாக இருந்தாலும் சரி, நார்மலாக 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் வேலை செய்வாங்க, அந்த மாதிரி குடும்பத்துலேயும் இந்த மாதிரியெல்லாம் பேசுவாங்க. தயவு செஞ்சு குழந்தைங்க முன்னாடி அந்த மாதிரிலாம் பேசாதீங்க. பேசுனீங்கன்னா அந்த குழந்தைக்கு மைண்டில் போய் சின்ன வயசில் பசுமரத்து ஆணின்னு எதுக்கு சொல்கிறோம், ஒரு பழமொழி சொல்கிறோம், எதுக்கு சொல்கிறோம், இந்த மாதிரி சின்ன நம்ம மனசில் பதிஞ்சதுன்னா குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக அது நல்லாவே ஆழமாக பதிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி பதிய வைக்கிறதுக்கு நம்ம தான் காரணமாக இருக்கும். தயவு செஞ்சு அந்த மாதிரி எந்த பேரண்ட்டும் பிள்ளைங்களுக்கு முன்னாடி பேசாதீங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்ல வரேன்னா, 2 ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே ஜாபுக்கு போகிற சூழ்நிலையில் இப்போ இருக்கணும். காலத்தின் கட்டாயமாக என்னன்னு தெரியல. பொருளாதார ரீதியாக நம்மளை முன்னேற்றம் அடைச்சிக்கிறதுனா நம்ம கண்டிப்பாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். இது எல்லா குடும்பத்திலும் நடக்கிற விஷயம்தான். அந்த மாதிரி ஜாபுக்கு போகிறப்ப என்ன பண்ணிடுறாங்கன்னா, குழந்தைங்களை பற்றின எந்த விஷயமே அந்த பேரண்ட்டுக்கு தெரியாமையே போயிடுது. மார்னிங் போனால் ஈவினிங் வராங்க, திருப்பி நைட்டு டிஃபன் செய்ய, திருப்பி மறுநாளை காத்தால வேலைக்கு போகிறதுக்கு என்னென்ன ரெடி பண்ணுமோ அந்த வேலையை பார்க்க, அந்த மாதிரியே அவங்களுடைய லைஃப் போயிடுது. ஸோ குழந்தைக்கு என்ன பிடிக்கும், அவன் எதை விரும்பி சாப்பிட்றான், அவன் கூட உட்காந்து ஒரு 10 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், இந்த மாதிரி விஷயங்களை பார்க்குறதே இல்லை. கேட்டால் ஒரே வார்த்தையில் சொல்லுவாங்க, பேரண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ஓடி ஓடி நானும் அப்பாவும் எதுக்கு உழைக்கிறோம், உனக்காக தான் உழைக்கிறோம், உனக்காக காசு சேர்க்குறோம், உனக்காக சொத்து சேர்க்குறோம், உனக்காக எல்லாம் சேர்க்குறேன்னு சொல்லிட்டு அந்த வளர்ந்து வர்ற குழந்தைக்கு அதுக்கு என்ன பிடிக்கும், அது என்ன ஆசைப்படுது அப்படிங்கிற விஷயத்தை கூட நம்ம கேட்க மறந்துடணும். இது பெற்றோரை நான் குறை சொல்கிறதுக்காக சொல்ல கிடையாது. இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம மிஸ்டேக்காக பண்ணுற விஷயம் என்ன ஆகுதுன்னா, இன் ஃப்யூச்சரில் குழந்தைங்க வளர்ந்து பெருசாகிற காலத்தில் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டிய ஆகிடுது. ஸோ குழந்தைங்கக்கிட்ட நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு நாளைக்கு ஒரு 1/4 மணி நேரம் இல்லை ½ an hour, ஒரு 15 minutes to ஒரு ½ an hour குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதா? உட்காருங்க, குழந்தைகிட்ட பேசுங்க, அது நல்லது கெட்டதை சொல்லி கொடுங்க. ராத்திரி தூங்குகிற நேரமாவது பக்கத்தில் பெட்டில் படுத்துருக்குள்ள அந்த நேரம் உட்காந்து ஒரு ½ an hour அதுங்க கூட பேசுங்க. இன்னைக்கு ஸ்கூலுக்கு போனியே, என்ன நடந்துச்சு, என்ன சொல்லி கொடுத்தாங்க, மிஸ் என்ன சொன்னாங்க, பிரின்ஸிபால் என்ன சொன்னாங்க, பிடி ஹவரில் என்ன விளையாண்ட, என்ன படித்த, என்ன ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட, இந்த நான் சமைச்சு கொடுத்தல இது பிடிச்சதா, என்ன விரும்பி சாப்பிட்ட, இந்த மாதிரியெல்லாம் விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணுறப்ப குழந்தைங்களும் நாளைக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தால் கூட பேரண்ட்டுக்கிட்ட ஓப்பனாக பேசுகிறதுக்கான ஸ்பேஸ் கிடைக்கும். பட் நிறைய பேரண்ட்டு நம்ம 90% பேசுகிறது கிடையாது. ஸோ அதுக்கு ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம்னா கூட சொல்கிறதுக்கு தயங்குது, பயப்படுது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பேரண்ட்டான நம்ம தாங்க கண்டுபிடிச்சி பிள்ளைங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கணுங்க. நம்ம உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம், உழைக்கிறோம் தான், சம்பாதிக்கிறோம் தான், அதை தாண்டி பிள்ளையவே பார்க்காம அப்படி உழைச்சி சம்பாரித்து யாருக்குங்க சேர்க்குறோம்? தயவு செஞ்சு குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், அவங்க கூட பேசுங்க, அவங்களுக்கு என்ன பிடிக்கும், அவங்க நிறை குறை என்னன்னு கேளுங்க. இல்லை ஒரு நாள் மாதத்தில் ஒரு நாள் கூட லீவ் போடுங்க, குழந்தைய அழைச்சிட்டு வெளியில் போங்க. அதற்குரிய டைமாக அந்த அந்த நாளை ஃபுல்லும் அதுங்களுக்குரிய டைமாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லா விஷயத்தையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்க. ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு அட்மாஸ்பியர் கிடைக்கும். நிறைய பேரண்ட் இதை மிஸ் பண்ணிவிட்டு காலம் போன கடைசியில் ஐயோ என் பிள்ளை பேச மாட்டேங்கிறான், ஐயோ என் பிள்ளை என்கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பார்க்க மாட்டேங்கிறான் இப்படின்னு பின்னாடி காலத்தில் உட்காந்து நீங்கள் வருத்தப்படுற காலம்லாம் வரும். தயவு செஞ்சு அது மாதிரிலாம் வருத்தப்படுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அலாட்டாக இருந்துக்கோங்க.
பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, நைட்டு தூங்க போகிறப்ப ஒரு 1/2 hour ஆவது அது பக்கத்தில் உட்காந்துட்டோ இல்லை பக்கத்தில் படுத்துக்கிட்டோ கூட 2 விஷயங்களை நல்லதாக பேசுங்க. என்ன பண்ண, ஏது பண்ண, இன்றைக்கி எப்படி நாள் போச்சு, என்ன நடந்துச்சு அப்படின்னு கேளுங்களேன். நீங்கள் ஒரு நாள் கேளுங்க, அது வந்து மாதத்தில் இருக்க அந்த 30 நாளுமே உங்கள்கிட்ட எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கான ஸ்பேஸ் கொடுங்க. ஃபஸ்ட்டு வந்து குழந்தைங்க வந்து நம்மளை நம்பணும். நம்ம அதுக்கான நம்பிக்கையை வந்து பேரண்டான நம்ம தான் பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும். நீங்கள் பேசி பாருங்களேன், அதுக்குரிய ஒரு சின்ன ப்ராப்ளம்னா கூட வந்து நம்ம அம்மா அப்பாட்ட தான் வந்து சொல்லுங்கள். அந்த மாதிரி சொல்ல தைரியமில்லாத நிறைய குழந்தைங்களோட லைஃப்லாம் எவ்வளவோ ஸ்பாயில் ஆகிட்டுருக்கு. தயவு செஞ்சு குழந்தைங்க கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நம்ம பணங்காசு சொத்து சுகம் சேர்த்து வைக்கிறதெல்லாம் முக்கியம் இல்லைங்க. ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்தா கூட அந்த குழந்தைக்கு உனக்கு பிடிச்ச சாக்லேட் எதுன்னு கேட்டு நீங்கள் வாங்கி கொடுங்களேன். அதில் கிடைக்கிற சந்தோஷம் கோடி கோடியாக நீங்கள் பணம் சேர்த்து வச்சதில் கிடைக்குமாங்க? அதெல்லாம் கிடையவே கிடையாது. தயவு செஞ்சு பிள்ளைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஒரு நண்பராக, ஒரு தோழியாக உங்கள் பிள்ளைங்கக்கிட்ட நிறைய விஷயங்களை பேசுங்க, பழகுங்க. வர்ற சமுதாயம் நல்ல ஆரோக்கியமான சமுதாயமாக வரும். அதுக்கு வந்து நம்ம அடித்தளமாக இருக்கணும். ஒவ்வொரு பேரண்ட்டும் அவங்கவுங்க பிள்ளைங்களுக்கு வந்து அடித்தளமாக இருந்து இந்த சொசைட்டியை பற்றி விஷயங்கள் சொல்லணும். வாழ்க்கையில் என்ன நம்ம பண்ணணும், பண்ணக்கூடாது, என்ன மாதிரியான பிரச்சனைகளாக வந்தால் எப்படி அணுகணும், அணுகுமுறை, இது எல்லாமே சொல்லிக் கொடுங்களேன். இந்த சொசைட்டியில் நல்ல ஒரு குடிமகளையும் நம்ம கொடுத்ததற்கான ஒரு நல்ல ஒரு விஷயமாக இருக்கும். தயவு செஞ்சு இந்த பதிவு உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக என்னுடைய பதிவு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி மக்களே. மீண்டும் இன்னொரு விஷயத்தில் சந்திக்கிறோம்.